Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 3 எபிசோட் 10 கான எக்ஸ்பிளனேஷன் தான் அண்ட் ஆல்சோ சீசன் 3 ஓட ஃபைனல் எபிசோடும் கூட. போன எபிசோடோட எண்டிங்க ஒரு பயங்கர கிளிஃப் ஹேங்கர்ல முடிச்சிருப்பாங்க. ஹினாட்டா அடிச்ச பால் என்னாச்சுன்னு சொல்லியே காட்டல. இந்த எபிசோடு விட்ட இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹினாட்டா அதே மாதிரி ஃபாஸ்டா ஏற சூக்கி வந்து அடிச்சு முடிச்சிடறான் அப்படின்னு கத்துறான். சட்டரி வந்துட்டு பிளாக் பிடிச்சிடறான் அப்படின்னு கத்துறான். ஹினாட்டா இந்த வாட்டி அடிக்க வர்றான். ஹினாட்டா அடிக்கிற பால் அவங்க டீம் பிளாக் கையில பட்டு அப்படியே கீழே டவுன் ஆகுது. இருந்தாலும் யுஷிவாக்கா ஒத்த கையில தூக்கி விடுறான். யுஷிவாக்கா டே வந்து போடுறா அப்படின்னு சொல்லிட்டு செட்டர் சொல்றான். அவங்க செட்டர் வந்து யுஷிவாக்கா செட் பண்றா. சூக்கி வந்து ஸ்ட்ரைட்டா வாங்க அப்படின்னு சொல்றா. சூக்கி ஆசை ரெண்டு பேரும் அப்படியே கிராஸ் கோட் பிடிக்கிறாங்க. யுஷிவாக்காக்கு வேற வழியே இல்ல, ஸ்ட்ரைட்ல தான் அடிக்கணும். ஆனா ஸ்ட்ரைட்ல இப்ப ஹினாட்டா இருக்கா, அவன் ஸ்ட்ரைட் அடிக்கிறான். ஹினாட்டா அதை எப்படியோ கஷ்டப்பட்டு எடுக்கிறான். லிட்டரலி அந்த ஃபோர்ஸை கூட அவனால தாங்க முடியல. இருந்தாலும் எப்படியாவது தொடரணும்னு சொல்லிட்டு அவன் உடம்புல வாங்கி எடுக்கிறான். தனக்கு அதை செகண்ட் டச் அப்படியே தூக்கி விட காயம் வந்து தேர்ட் டச் உள்ள தள்ளி விட்டுறான்றாம்ல. அவங்க டீம் பிளேயர் அதை ரிசீவ் பண்றா. இருந்தாலும் கரெக்டா செட்டர் கைக்கு போகல, தப்பா தான் போகுது. அவங்க செட்டர் நினைக்கிறாச்சா என்னை தப்பான ஸ்பாட் கூட்டு வந்துட்டாங்க இவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா யுஷிவாக்கா பின்னாடி வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கான். இப்ப நான் தயங்குறதுக்கான நேரமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யுஷிவாக்காக்கு செட் பண்றான். யுஷிவாக்கா ஏர்ல அப்படி ஜம்ப் பண்ணி நிக்கும்போது சூக்கி வந்துட்டு அவனை இப்ப நம்ம கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்றா. அவங்க கோச் நினைக்கிறாரு இவங்க நீங்க ஃபுல்லாவே பிளாக் பண்ணப்ப அந்த ஸ்ட்ரைட்ல மட்டும் இடம் விட்டுருந்தாங்க, கேப் விட்டுருந்தாங்க, கிராஸ் கோட் மட்டும் தான் கவர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இவங்க ஸ்ட்ரைட்டையுமே சேர்த்து பிடிக்கிறாங்க. இவங்க பிளாக் பண்ணதான் நினைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இப்ப அந்த இடத்துல நிஷனே கிடையாது ஆடி தரதுக்கு. சோ கண்டிப்பா அவனை பிளாக் பிடிச்சா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பக்கமும் எப்படியோ அணைச்சு பிடிக்க பாக்குறாங்க. அவனை கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் கரெக்டா தான் பிளாக் வச்சிருக்காங்க. ஆனா யுஷிவாக்கா லாஸ்ட் செகண்ட்ல கையை கம்ப்ளீட்டா திருப்பி காகியமா சைடு அடிக்கிறான். காகியமா எப்படியோ அவன் தலைக்கு முன்னாடி கையை வச்சு அந்த கையில பட்டு எப்படியோ பால் ஏறுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட இப்படி அடிக்க முடியுமா இவனால அப்படின்னு சூக்கி யோசிச்சுட்டு இருக்கான். எப்படா இவன் எப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா யோசிச்சுட்டு இருக்கான். நேரம் ஹினாட்டாக்கு முன்னாடி ஒரு பெரிய உருவமே நிக்குது. ஹினாட்டா சூக்கி ரெண்டு பேரையும் போட்டு அமைக்கிட்டு இருக்குது. ரெண்டு பிளாக்கர்ஸால மட்டும் யுஷிவாக்காவை எதுவுமே பண்ண முடியல. அந்நேரம் ஒரு கை வந்து அதை தூக்குது. டைசி அந்த பாலை எடுக்கிறான். முடிச்சு விடு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு தான் டைசி போட்டிருக்கிறான். ஆசையும் அதை செம்மையா அடிக்க தான் பாக்குறான். இருந்தாலும் பிளாக்ல பட்டு பின்னாடி வருது. இந்த இடத்துல டனாக்காவுமே அவனோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்குற விதத்துல அந்த பிளாக்ல இருந்து வந்த பாலை தூக்கி விடுறான். அப்பர் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே சூக்கி ஹினாட்டாவை அந்த பெரிய உருவத்துக்கிட்ட இருந்து காப்பாத்த ட்ரை பண்றாங்க ஒட்டுமொத்த டீமா. அவங்க டீம் பிளாக்கர்ஸ் நம்பர் 10 வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சீக்கிரம் அட்டாக் தான் வர்றாங்க. இருந்தாலும் ஹினாட்டாவும் அவங்க கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிடான். இதை பார்த்து கோச் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவன் அவனோட டெம்போவை மைனஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் டெம்போவா ஸ்லோ டவுன் பண்ணிட்டான் அப்படின்றாரு. 5 பேர் இப்ப ஒரே மாதிரி ஓடி வராங்க. வழக்கமா ஹினாட்டா ஃபாஸ்டா ஓடி வந்துடும், அதுக்கப்புறமா தான் 4 பேர் ஏறுவாங்க. பட் இந்த வாட்டி ஹினாட்டா அந்த குரூப்போட பிளண்ட் ஆயிட்டான். கோச்சுரா சோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சட்டோரி பாத்துக்கிட்டு இருக்கிறான். 5 பேர் ஒரே மாதிரி ஏர்ல நிக்கிறாங்க. காக்கியாமா செட் பண்றப்ப 5 விதமான க்ரோஸ் ஒரு ஈகில போட்டு வேட்டையாட போற மாதிரியே போகுது. ஹினாட்டா அந்த இடத்துல ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை பாக்குறான். அதை நோக்கியே கரெக்டா அடிக்கிறான். அவங்களோட டீம் பிளேயரும் அதை உளுந்து ரிசீவ் பண்ண பாக்குறான். பட் அவன் கையில பட்டு பால் பின்னாடி நோக்கி போய்கிட்டு இருக்குது. அந்நேரம் தான் தாத்தா கோச்சுக்கே நினைக்கிறாரு வாலிபாலை பொறுத்தவரை ஹைட்டா இருக்கவங்க தான் கிங், அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கும். இருந்தாலுமே ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ஸ்கில் புதுசா ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு வர்றப்ப அது ஃபைட் பண்றதுக்கு இன்னுமே நிறைய வழிகளை உருவாக்கி தரும். அதனாலதான் இன்னைக்கு இருக்க காலத்துல புதுசா நிறைய டிஃபரெண்டான அட்டாக்ஸ் அண்ட் அஃபென்ஸ் டிஃபென்ஸ் எல்லாமே தேவை அப்படின்றாரு. அந்த இடத்துல பால் கீழே உழுக கராசனோ டீம் மேட்சை வின் பண்றாங்க. இப்போ ஒரு ஹை ஸ்கூல் பசங்க எந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும்ன்றதுக்கான ஒரு கன்க்ளூஷன் இதுலயே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆடியன்ஸ் எல்லாரும் பயங்கர ஷாக்கோட செம்ம எக்ஸைட்டிங்கா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜீரோ டோரிசாவாக்கு ஷேர் பண்ணவங்க செம்ம ஷாக்கோட இருக்காங்க. இப்ப நடந்த உண்மைதானாடா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. டைசிக்கு அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே ஆசையை போய் கட்டி பிடிச்சு கதறி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. சூகரா வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். 3 பேரும் அவ்வளவு சந்தோஷத்துல அழுகுறாங்க. கோச்சுக்காய் நம்ம கண்ணாடி ஏன் கியோகோ கொண்டு அந்த அளவுக்கு அழ ஆரம்பிச்சிடறா. சட்டோரி அப்படியே அவனோட ஜூனியர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். யுஷிவாக்கா நடந்து போறது அப்படியே ஒய்காவா பார்த்துட்டு கொஞ்சமாவது சோகமா இருக்கிற மாதிரி நடிச்சாது தொலையண்டா, நான் பாக்கணுமேடா அப்படின்ற மாதிரி இருக்கா. யுஷிவாக்கா ஃபேஸ்ல ஒரு துளி கவலை கூட இல்லாத மாதிரி நார்மலா இருக்கு அவனோட ஃபேஸ். அதனாலதான் ஒய்காவாக்கு இன்னுமே காண்டாகுது. கராசனோ டீம்ல இருக்க எல்லாருமே அந்த சிரட்டோரிசாவா கோச் கிட்ட வந்து தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே கிளம்பாங்க. யாரும் அவரு ஹினாட்டாவை பார்த்துட்டு அந்த பையன் ஏன் ஹைட் தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. ஆமா கிட்டத்தட்ட இருக்கும் அப்படின்ட்டு அவரும் சொல்றாரு. அப்படின்னா அவன் இன்னும் கொஞ்சம் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவன் ஹைட்டா வளர்றத பத்தி அவர் இங்க மென்ஷன் பண்ணல. இன்னும் பெரிய பெரிய இடத்துக்குலாம் அவன் போவான் அப்படின்றத அவர் சொல்ல வராரு. இவாயுமே இந்த வாட்டி காகியமா ரொம்ப டைட்டான கேம் விளையாண்டுருக்காம்ல சூப்பரா அப்படின்ட்டு சொல்றா. ஆமா லேண்டா இருந்தாலும் அந்த 4 கண்ணு இருக்கான் பாரு, அவன் திரும்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏதோ கேம் பிளான் கொண்டு வந்தான். அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க லேண்டாங்க. அதான் இப்படி பண்றாங்க அப்படின்னா. ஆமா நானும் அதை நோட்டீஸ் பண்ணேன். இவ்வளவு நேரம் அவங்க பிளாக் பண்ணப்ப டிஃபரெண்டா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாவே பிளாக் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு இவாயுமே சொல்றா. அது மட்டும் இல்லாம இந்த காகியமா பையன் திடீர்னு ஹினாட்டாவை அந்த பக்கம் தூக்கி போட்டு இவன் இந்த பக்கம் வந்து இல்லாதனால ஸ்ட்ரைட்ல எப்படி அடிக்க மாட்டான். கிராஸா இருந்தா ஹினாட்டாக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகியமா பையன் இப்படி பண்ணிருக்கான். அதே மாதிரி காகியமா கடைசி எடுத்து வந்துட்டான் அப்படின்னு ஒய்காவா சொல்றா. ஆமா உன்னோட ஸ்டூடெண்ட் ஒண்ணு அவ்வளவு மோசம் எல்லாம் இல்ல அப்படி டிவைஸ் சொல்ல. அவன் ஒண்ணு என்னோட ஸ்டூடெண்ட்ல இல்ல போட அப்படின்னு ஒய்காவா சொல்றேன். சரி வாடா நம்ம வீட்டை பார்த்து பாவம் இவங்க இந்த அவார்டு கொடுக்குற செரிமனி எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா நான் இங்கே செத்துருவேன், அதனால வா போயிரும் அப்படின்னு ஒய்காவா கூட்டு போயிடுறா. ஐவாய்ஸ்மியா கராசனோ டீம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்து எல்லாருமே தேங்க்யூ சொல்றாங்க. அவங்க எல்லாரும் செம்ம எக்ஸைட்டிங்கா வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வைஸ் பிரின்சிபல் அங்கிள் எல்லாம் தூக்கி டோப்பாவை சுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கிரிட்டிசிசமும் ஃபைனலி இந்த க்ரோஸ் பறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கை தட்டிக்கிட்டு இருக்காரு. மிச்சிமியாவுமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. டைச்சி வந்து அந்நேரம் அவன் கையில இருந்த அந்த லக்கி சாம் எடுத்து காட்டுறான் அவளுக்கு. சீரட்டோரிசாவா பிளேயர்ஸ் அப்படியே அமைதியா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் அவங்க செட்டர் வந்துட்டு நம்ம தோப்பன்னு சொல்லி நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல அப்படின்றா.
நம்ம யாருமே அதை நினைச்சு பாத்துருக்க மாட்டோம் அப்படின்னு இன்னொருத்தனும் சொல்றான். அவ்வளவு நேரம் அழாதவங்க திடீர்னு அப்படி நடந்து போகும்போது ஒருத்தனுமே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறாங்க. பரவாயில்ல விடுங்க, இதுக்கப்புறம் எதையும் மாத்த முடியாது, வாங்க ஸ்கூல்ல பார்த்து போலாம். அண்ட் அடுத்து மறந்துடாதீங்க, ஸ்கூலுக்கு போன உடனே 100 சர்வீஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா உங்களை நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி எல்லாம் ரொம்ப கண்ணீரோட சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டீம்ட்ட கோச் யூகாயுமே அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து டைசியை பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து சூக்கிக்கிட்ட டே யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ தாண்டா இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச், நீ தாண்டா டிரைவர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இன்னொரு பக்கம் சட்டோரி யுஷிவாக்கா 2 பேரும் படுத்துக்கிட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேரம் சட்டோரி வந்து யுஷிவாக்கா கிட்ட பேசுறா. யுஷிவாக்கா, நீ அந்த லாஸ்ட் பால் ரொம்பவே கடுப்பாயிட்டல, நீ வழக்கமா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வேற யாரையாவது அடிக்கதான் விடுவ, ஆனா இன்னைக்கு மட்டும் அந்த லாஸ்ட் பால் நீயாவே வந்து அடிச்சு கேட்டு. அதுக்கு யுஷிவாக்காவும் சொல்றான், ஆமா நான் அவன்கிட்ட அதை சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், நான் அவனோட பெட்டர் ஆனவன் சொல்லணும்னு அவன்கிட்ட ஆசைப்பட்டேன். இதை கேட்கறதுக்கு ரொம்பவே சில்லியா தான் இருக்கும், என்ன ஏதோ சின்ன பையன் கூட நீ நினைக்கலாம், ஆனாலுமே நான் அவனோட பெட்டர் ஆனவன் அவன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றான். ஆனா நீ அடிச்ச அந்த லாஸ்ட் ஸ்பைக் வேற லெவல்ல செம்ம கொடூரமா இருந்தது, அப்பதான் நான் ஒரு புது விதமான யுஷிவாக்காவை பார்த்தேன் அப்படின்ட்டு சட்டோரி சொல்றான். எனிவேஸ், நான் ஹை ஸ்கூல் முடிச்ச உடனே வாலிபால குவிட் பண்ண போறேன், ஆனா நீ விளையாடுற மேட்ச டிவில காட்டுறப்பெல்லாம் கண்டிப்பா நான் எல்லா மேட்சையும் உன்னை டிவில பாப்பேன், சோ உன்னோட பெஸ்ட் எப்பவும் கூட அப்படின்னு சட்டோரி சொல்ல யுஷிவாக்காவும் ஓகே அப்படின்னு சொல்றான். காகியாமா ஹினாட்டா 2 பேருமே அந்த ஸ்கோர் போர்ட குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். நேரம் பின்னாடி யுஷிவாக்கா வந்துட்டு நான் அடுத்த வாட்டி கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஹினாட்டாவும் வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அவனை காகியாமாவை தள்ளி விட்டு முன்னாடி வந்துட்டு இங்க பாரு, நான் தான் ஒய்காவாவோட பெஸ்ட் வாயாலே சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சூக்கியும் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அவன் யுஷிவாக்காவை பத்தி தான் ஃபுல்லா நினைச்சுக்கிட்டு இருக்கான். நேரம் யாமகுச்சி சூக்கியை கூப்பிட வரான். சூக்கி வந்துட்டு நேரம் சொல்றான், நான் யுஷிவாக்காவை கொஞ்சமாவது பிளாக் பண்ணணும்னு சொல்லி நினைச்சேன், ஆனா நான் 5 செட் விளையாண்டேன், ஃபுல்லா 5 செட் விளையாண்டேன், ஒரே ஒரு பிளாக் மட்டும் தான் பண்ணேன் அப்படின்னு கடுப்போட இருக்கான். லூசுத்தனமா எனக்கு பேசிக்கிட்டு கிடக்காதா, நம்ம அடுத்த நேஷனல்ஸ் போறோம், அதுக்கு முன்னாடி இப்ப வந்து இந்த செரிமனி அட்டெண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு போறான். கராசுனோ டீமுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கான அவார்டு தராங்க. அண்ட் இன்னொன்னு சொல்றாங்க, மியாகி பிரிஃபெக்சர் சார்பா நேஷனல்ஸ்க்கு போக போற கராசுனோ டீம் தான் அப்படின்றாங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கோச்சுக்கு வழக்கம் போல சூப்பரா சாப்பாடு வாங்கி தர்றாரு. அந்நேரம் கண்ணாடி அழுதுகிட்டே திடீர்னு எந்திரிச்சு, கோச் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. டே நீ இதோட பல வாட்டி இதை சொல்லிட்டடா, உன் மூஞ்சு கூட பாரு இவ்வளவு சவுந்து போச்சு, எனக்கு தெரிஞ்சு இப்ப நீ 7வது வாட்டி இதை சொல்ற, கொஞ்சம் மூடிக்கிட்டு இரேண்டா அப்படின்னு கோச்சுக்காய் சொல்றாரு. ஸ்கூலுக்குள்ள ஹினாட்டாவோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் இதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கராசுனோ டீம் நேஷனல்ஸ் போயிடுச்சு, மறுபடியும் ஒரு பவர் ஹவுஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா கிட்ட அவங்க இந்த நேஷனல்ஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்காங்க. டோக்கியோட மெட்ரோ ஜிம்னாசியம்ல நடக்கும்பா அப்படின்னு அவனு சொல்ல எல்லாருமே செம்ம சர்ப்ரைஸா பாக்குறாங்க. ரைட்ரா இவன் எங்கேயும் வந்து கதை கட்ட ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சூக்கி யாமகுச்சி 2 பேரும் பாத்துட்டு போறாங்க. நீ அப்ப போறியா ஹினாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேக்குது. ஆமா நான் இல்லாமே அப்படின்னு அவனு சொல்றான். அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்றான், ஆமாப்பா உங்களுக்கு இந்த தண்ணி கேன தூக்கி கொடுக்கறதுக்கு இந்த பால் புறக்கி போடுறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு ஆள் வேணும்ல, அதுக்காக ஹினாட்டாவை கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்றான். டேய் நான் அதுக்கெல்லாம் போலடா, நான் மெயின் டீம்ல விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். யாச்சி அவளோட ரூம்ல உட்கார்ந்து ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நான் வாலிபால் டீமுக்காக ஒரு போஸ்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. சரி நீ பண்ணு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டும் போயிடுறா. அவன் வந்து இன்னொரு பொண்ணு கிட்ட, என்னப்பா இது வாலிபாலுக்கு மேனேஜரா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ண சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆனா அவன் என்னவோ இதை சந்தோஷமா தான் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா யாச்சி ரொம்ப ஹாப்பியா தான் இதை பண்ணிட்டு இருக்கா. இப்ப எல்லாரும் ட்ரெஸ் மாத்திட்டு இருப்ப அப்படியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரீஃபெக்சர்ல நம்ம இந்த மாதிரி கண்டிப்பா அவங்க ப்ரீஃபெக்சர்ல நிறைய டீம் வரதான் செய்யும், கண்டிப்பா நேக்கமோ ஃபுக்ரோடனி இதெல்லாம் வரதான் செய்யும் அப்படின்னு டனகா சொல்றான். அப்படின்னா நம்ம கண்டிப்பா நேக்கமோ பீட் பண்ணுவோம் அப்படின்னு ஹினாட்டா வந்து காயமா கிட்ட சொல்றான். அதுக்கு முதல்ல இங்க வரட்டும்டா நம்ம கூட மோதிருக்கு அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் கண்டிப்பா வருவாங்க, நேக்கமோ கண்டிப்பா வரும், நம்ம இவங்களை பீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கிறான். அப்புறம் நம்ம கண்ணாடிக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் வருது. அவரு போய் யார் போன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அவங்க ஏதோ சொல்றாங்க, அவர் அதை கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. இன்னொரு பக்கம் கராசுனோ டீம்லாம் ஜிம்முக்குள்ள வந்துட்டு கையில ஒரு பெயிண்ட வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளவு ஜம்ப் பண்றாங்க அப்படின்றத மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்பிரிங் நேஷனல்ஸ் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி போல பண்ணுவாங்க. எல்லா பிளேயர்ஸுமே அதே மாதிரி ஜம்ப் பண்ணி தொட எவ்வளவு சென்டிமீட்டர் ஜம்ப் பண்றாங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காகியம் வந்து இப்ப ஜம்ப் பண்றான். அவன் 337 சென்டிமீட்டர் ஜம்ப் பண்ணிருக்கான். இன்னும் லாஸ்டா இருக்கிறது ஒரே ஒரு ஆளு தான், நம்ம ஹினாட்டா மட்டும் தான். அவன் எப்படியா காகியமா பீட் பண்ணணும்னு சொல்லி தான் அவனும் செம்மையா ஜம்ப் பண்றான். ஆனா அவன் ஜம்ப் பண்ணி தொட்டதுக்கு அப்புறம் யாச்சி சொல்றா 333 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. நான் அடுத்த வாட்டி உன்னை கண்டிப்பா பீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காகியமா கிட்ட போய் ஹினாட்டா கத்திட்டு கிடக்க, நான் தானே இப்ப வின் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு காகியமா சொல்றான். அந்நேரம் கண்ணாடி கதவு திறந்து உள்ள வந்துட்டு எல்லாருமே நல்லா லாண்டிங்க, அதுக்கு தேங்க்யூ, இப்போதைக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆல் ஜப்பான் யூத் ட்ரைனிங் கேம்ப்ல காகியபா உனைய இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. பயங்கர ஒரு செம்ம எக்ஸைட்டிங்கான ஒரு நியூஸ். இதெல்லாம் ஒட்டுமொத்த டீமுக்கு பயங்கர ஷாக். என்னது ஜப்பான் லெவல்ல நம்ம காகியமாவை செலக்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டாவும் காகியமாவும் அப்படியே ஒரு ஷாக்கோட வாயா பொளந்து பாத்துக்கிட்டு இருக்க. இதோட இந்த ஒரு எபிசோட் இல்ல இந்த ஒரு சீசனுமே முடியுது. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.